ராயபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரியை வீழ்த்திய தாவேக வேட்பாளர் விஜய் தாமு ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் பெயரில் ஆட்டோவே இல்லை என்பதும் ஆனால் 20 லட்சம் மதிப்பிலான கார் இருக்கிறது என்றும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. தேர்தல் முழுவதும் அவர் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. மேலும் தேர்தல் முடிவில் சுமார் 60,000 வாக்குகளுடன் வெற்றி பெற்று ஜெயக்குமாரியை 3ஆம் இடத்துக்கு தள்ளினார் விஜய் தாமு. அவரின் வெற்றிக்கு பின்னர் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பரவலாக பேசப்பட்டது. அதே வேளையில் வெற்றி கொண்டாட்டத்தின் போது வாளால் அவர் கேக் வெட்டியதும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த நிலையில் விஜய் தாமு ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் இல்லை என்று பலரும் கூறி வருகின்றனர். வேட்புமனு தாக்கலின் போது தன்னுடைய சொத்து விவரங்கள் தொடர்பாக அவர் சமர்ப்பித்த பிரமாண பத்திரமே அதற்கு ஆதாரம் என்றும் சொல்கின்றனர். அதற்கேற்றார் போலவே பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் 20 லட்சம் மதிப்புடைய இனோவா கார் மற்றும் 2 ஹோண்டா இருசக்கர வாகனங்கள் இருப்பதாக விஜய் தாமு தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது பெயரில் ஆட்டோ இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் எந்த இடத்திலும் அவர் குறிப்பிடவில்லை. இந்த விவரங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் என்று மக்களை ஏமாற்றி எம்எல்ஏ ஆகி இருக்கிறார் என்று பலரும் விஜய் தாமுவை விமர்சித்து வருகின்றனர்.